மனம் மாறுங்கள். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷந்தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்காக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ரோமர் 12:2. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றிலிருந்து 40 நாட்கள் கிறிஸ்துவத்தில் லெந்து காலமாக அனுசரிக்கப்படுகிறது. இதில் பெரும்பான்மையோனோர் உபவாசிப்பது, சுயவெறுப்பு என்று இறைச்சி உண்பதை தவிர்ப்பது போன்ற பல ஆவிக்குரிய வாழ்வியல் முன்னேற்றத்திற்கு செயல்களை செய்கிறார்கள். கடவுள் எதை விரும்புகிறார்? வெளியடையாளத்தையா உள்ளான மனமாற்றத்தையா என்றால் உள்ளான மாற்றத்தை தான் என்பதை நன்கறிவோம். இருந்தும் உடலுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை உள்ளத்துக்கு கொடுப்பதில்லை. உடம்பை இயக்குவதே மனம்தான் என்பதை மறந்துவிடுகிறோம். இறைப்பையும் பணப்பையையும் நிரப்ப அறிந்த நாம் மனதை நல்ல எண்ணங்களால் நிரப்ப மறந்து விடுகிறோம். வாயை நிர்வகிக்க தெரியாதவனுக்கு 213 நோய்களும் மனதை நிர்வகிக்க தெரியாதவனுக்கு 4477 நோய்களும் வர வாய்ப்புண்டு என்கிறார்கள். மனம் எவ்வளவு முக்கியம்! ஆகவேதான் வசனம் எச்சரிக்கிறது, பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். நீதிமொழிகள் 16:32 என்பதாக. உடலுக்கு இருந்தாலும் இறந்தாலும் எடை மாறாது, மனதுக்கு அப்படியல்ல. நம்மை பிணம் என்று சொல்வதற்குள் மனதின் நிறை நாம் யார் என்பதை நிரூபிக்கிறது. நாம் இறப்பதற்குள் நம்மை பார்த்து நல்ல மனமுடையவர்கள் என்று சொல்ல வேண்டும். வடமொழியில் ராமாயணத்தை எழுதிய வால்மீகி மிகப்பெரிய திருடராக இருந்தார். ஒருமுறை ஒரு மகானை சந்திக்கிறார். அவர் ஏன் திருடுகிறாய் என்று கேட்கிறார். அதற்கு அவர் என் மனைவி பிள்ளைக்காக என்று பதிலளிக்கிறார். பின்பு மகான், உன் மனைவியிடம் சென்று நான் செய்யும் திருட்டு தொழிலில் தண்டனை பெற்றால் நீயும் ஏற்றுக்கொள்கிறாயா என்று கேள் என்றார். இவர் போய் அப்படியே கேட்கிறார். அதற்கு அவளோ, நீ செய்யும் தவறுக்கு நான் எப்படி தண்டனை பெற முடியும் என்கிறாள். அன்றுதான் தன் தவறை உணர்ந்து வால்மீகி புத்தி தெளிந்து மனமாறினார். இயேசுவின் முதல் பிரசங்கம் மனந்திரும்புங்கள் என்பதே. மனந்திரும்புதலில் 2 வகை உள்ளது. கிராஜுவல் கன்வர்ஷன், மெதுவான மனந்திரும்புதல். சடன் கன்வர்ஷன், உடனடியாக திரும்புதல். இதில் முதல் வகை பேதுருவை போன்றவர்கள் உண்மையான மனந்திரும்புதல் இல்லாமல் இயேசுவோடு வாழ்பவர்கள். இவர்கள் தேவனுக்கு பிரயோஜனப்படுவது தாமதமாகும். 2ஆம் வகையோ பவுலை போன்றோர் இயேசுவின் சந்திப்பை அடைந்தவுடனே தாமதிக்காமல் கிறிஸ்துவை அறிவிக்க புறப்பட்டு விடுவார்கள். மனந்திரும்புவதற்கு லெந்து காலம் வரை காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. காலம் யாருக்காகவும் காத்திருக்காது. அவரை உண்மையாக நேசிப்பவர்கள் அவருக்காக எப்போதும் எதையும் செய்ய தயாராவர்கள். மனதிரும்பி குணப்படுவோம். கர்த்தருக்காக கனி கொடுப்போம்.